முன்னொரு சமயம் பாஞ்சால நாட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு சுயம்வரம் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த சுயம்வரத்தில் கலந்து கொண்ட அர்ஜுனன் அவர் வெற்றி பெறவும் செஞ்சார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் தான் வெற்றியை பகிர்ந்து கொள்றதுக்காக தன் தாயான குந்தி தேவி கிட்ட சொல்கிறாங்க, தாயே நான் ஒரு கனியை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குந்தி தேவி கனிதனை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் அண்ணன் தம்பிகள் 5 பேரும் அதை பங்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் சொல்கிறாங்க, தாயே அது கனி கிடையாது கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குந்தி தேவி யோசிக்கிறாங்க, என்னடா இது ஒரு பெண்ணுன்னு பாராமல் நம்ம 5 பேர் பங்கு போட்டுக்கோங்கன்னு சொல்லணுமே, என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுனனும் மற்ற பாண்டவர்களும் சொல்கிறாங்க, இது வரைக்கும் நாங்கள் தாயோட பேச்சை நாங்கள் மீறினே கிடையாது, அதனால நாங்கள் 5 பேரும் சேர்ந்து இந்த திரௌபதியை திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துக்கு வியாச முனிவர் வராரு. வியாச முனிவர் பஞ்ச பாண்டவர்களையும் குந்தி தேவியும் பார்த்து அவங்க திரௌபதியோட முற்பிறவியோட கதையை சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் திரௌபதி முற்பிறவியில் எனக்கு 5 கணவர்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வர வாங்கியிருந்தாங்க, அதனால தான் நீங்கள் 5 பேரும் அவங்கள திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே சமாதானம் அடையவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் திரௌபதிக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் திருமணம் மிக விமர்சையாக நடந்துட்டு இருந்துச்சு. அதில் நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் நாரத முனிவரும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார். அப்போ நாரத முனிவர் பஞ்ச பாண்டவர்களான அண்ணன் தம்பிகளுக்குள்ள திரௌபதியால் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உடன்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அந்த சமயத்தில் நாரத முனிவர் பஞ்ச பாண்டவர்களை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் அண்ணன் தம்பிகள் 5 பேரும் எப்போவுமே ஒற்றுமையாக தான் இருக்கணும், எந்த காரணத்துக்காகவும் சுந்தன் உபசுந்தன் அப்படிங்கிற அசுரர்களை போல நீங்கள் சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகிடுது. நாரத முனிவரை பார்த்து அவங்க கேட்குறாங்க, அது யாரு சுந்தன் உபசுந்தன், அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை, அவங்க தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. நாரத முனிவர் பஞ்ச பாண்டவர்களை பார்த்து சொல்கிறாங்க, முன்னொரு காலம் சுந்தன் உபசுந்தன் அப்படின்ற 2 அசுரர்கள் இருந்தாங்க. இந்த 2 அசுரர்களும் இணைப்பிரியாத சகோதரர்களாக இருந்தாங்க. இவங்களோட ஒற்றுமையை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ணன் தம்பிங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தனையும் உபசுந்தனையும் மேற்கோள் காட்டுற அளவுக்கு அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. இவ்வளோ ஒற்றுமையாக இருந்த சுந்தனோ உபசுந்தனோ அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம பிரம்மதேவன் நோக்கி கடுமையாக தவம் பண்ண வரங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்மளை ஜெயிக்கிற இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் ஆள முடியும். அதனால நம்ம பிரம்மதேவன் நோக்கி கடுமையான தவங்கள் பண்ணலான்னு சொல்லி அவங்க தவம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கடுமையான தவத்தை பார்த்து பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த அசுரர்கள் முன்னாடி அவர் காட்சியளிக்கவும் செய்கிறாரு. அப்போ சுந்தனோ உபசுந்தனோ பிரம்மதேவனை பார்த்து பணிவா வணங்கி, பிரம்மதேவனே உங்களை பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், எங்கள் பிறவி பலன் நான் அடைஞ்ச மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ பிரம்மதேவன் அந்த 2 அசுரர்களை பார்த்து, அசுரர்களே நீங்கள் என்னை நோக்கி கடுமையாக தவம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுந்தனோ உபசுந்தனோ ரொம்ப பணிவாக பிரம்மதேவனை நோக்கி கேட்குறாங்க, நாங்கள் எதையும் கற்காமல் எங்களுக்கு எல்லா கலையும் பிறவிலே வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மதேவனும் தந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விரும்பிய நேரம் விரும்பிய உருவம் எடுக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மதேவனும் அதையும் அருளவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அசையும் அசையா பொருட்களால் எங்களுக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே பிரம்மதேவனும் தந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரங்கள் வாங்கின உடனே அந்த அசுரர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிரம்மதேவனும் மறைஞ்சு போகவும் செய்கிறாரு. பிரம்மதேவன்ட்டு வரம் வாங்கின இந்த அசுரர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக அவங்க உணரவும் செஞ்சாங்க. அதனால் அவங்க ஆரம்பத்தில் விலங்குகளையும் மனிதர்களையும் அவங்க ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தாங்க. இப்படி விலங்குகளையும் மனிதர்களையும் துன்புறுத்திட்டு இருந்த இந்த அசுரர்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க தேவர்களையும் ராட்சசர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் எல்லாருமே துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. இவங்களோட துன்புறுத்தல் அப்படிங்கிறது எல்லை மீறி போகவும் ஆரம்பிச்சது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் அவங்க பயந்து போயிருந்தாங்க. இந்த அசுரர்கள் கிட்ட இருந்து நமக்கு எப்படி விடிவு காலம் வரும் அப்படின்னு அவங்க ஏங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பிரம்மதேவன் யோசிக்கிறாரு, நம்ம கொடுத்த வரத்தினால இந்த அசுரர்கள் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, அதனால இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு நம்மளே ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவகுல சிற்பியான விஸ்வகர்மாவை அவர் அழைக்கிறாரு. அவர் விஸ்வகர்மாவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் பார்த்த உடனே மதிமயங்கிற மாதிரி ஒரு பேரளவு கொண்ட ஒரு பெண் உருவத்தை நீ உருவாக்கு, அந்த உருவத்துக்கு நான் சக்திகளை கொடுக்குறேன், அந்த பெண்
வந்து நினச்ச நேரத்தில் நினச்ச உருவங்கள் எடுக்கக்கூடிய சக்திகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மதேவன் சொன்னதை கேட்டுட்டு விஸ்வகர்மாவும் அவங்க ரொம்ப அழகான ஒரு மோகினி போலான ஒரு தேவதை பெண்ணை வந்து உருவாக்கவும் செய்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து பிரம்மதேவன் உயிர் கொடுக்கவும் செய்கிறாரு. அந்த பெண்ணுக்கு அவர் நீ பார்த்த உடனே எந்த உருவத்துக்கு வேணால் மாறக்கூடிய சக்திகள் உனக்கு நான் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்த உடனே எல்லாருமே உன் அழகில் மயங்கிற அளவுக்கு உனக்கு சக்திகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. இந்த பெண்ணுக்கு வந்து பிரம்மதேவன் திலோத்தமை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட இந்த திலோத்தமை வந்து பிரம்மதேவனை பார்த்து ரொம்ப பணிவாக வணங்கிட்டு அவங்க கேட்குறாங்க, பிரம்மதேவரே என்னை படைத்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு, சுந்தன் உபசுந்தன் அப்படிங்கிற அசுரர்களுக்கு நான் வரம் கொடுத்துருந்தேன். அந்த வரத்தை பெற்று அவங்க வந்து குருஷேத்திரம் அப்படிங்கிற இடத்த தலைநகராக கொண்டு அவங்க உலகத்தையும் ஆட்சி பண்ணி வந்துட்டுருக்காங்க. அவங்க உலகத்தையும் ஆட்சி பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் வந்து அவங்களோட சக்திகளை வச்சு அவங்க எல்லாருக்கும் நிறையா துன்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த துன்பங்கள் எல்லாமே எல்லை மீறி போயிட்டுருக்கு. அதனால் நீ என்ன பண்ணு அப்படின்னா உன்னோட அழகை வச்சு அந்த சுந்தன் உபசுந்தன் அப்படிங்கிற அசுரர்களை மயக்கணும். அதுக்கப்புறம் நீ 2 பேருக்குள்ளேயே சண்டைகளை உற்பத்தி பண்ணணும். அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அவங்க சாகணும். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே திலோத்தமை வந்து சொல்கிறாங்க, சரி அந்த அசுரர்கள் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 2 அசுரர்களும் விந்திய மலையில் போய் அவங்க மது அருந்துக்கிட்டு அவங்க பெண்களோட கும்மாளம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்களோட பெண்களாக நீ அவங்க போயிட்டு உன் வேலையை நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொல்கிறாங்க. திலோத்தமையோ பிரம்மதேவனை பார்த்து வணங்கிட்டு அவங்க விந்திய மலைக்கு போகிறாங்க. விந்திய மலைக்கு வந்த திலோத்தமை வந்து சும்பன் உபசுந்தன் முன்னாடி அவங்க வரவும் செய்கிறாங்க. திலோத்தமையோட அழகை பார்த்த உடனே சும்பனும் உபசுந்தனும் அவங்க மயங்கி போகிறாங்க. அப்போ சுந்தன் வந்து எனக்கு தான் இந்த பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உபசுந்தன் வந்து இல்லை எனக்கு தான் இந்த பெண், நான் தான் இந்த பெண்ணை முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேரும் அழகில் மயங்கினதுனால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் அவங்க சண்டை போடவும் ஆரம்பித்தாங்க. அப்போ திலோத்தமை சொல்கிறாங்க, நான் 2 பேர்களுக்கும் நான் வந்து பணி பண்ண முடியாது, அதனால் யாராவது ஒருத்தர் தான் பணி பண்ண முடியும், அது யார் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இணை பிரியாத சகோதரர்களாக இருந்த சுந்தனும் உபசுந்தனும் வந்து முதலாக ஒரு பெண்ணுக்காக அவங்க சண்டை போடவும் ஆரம்பித்தாங்க. அந்த சண்டை அப்படிங்கிறது நேரமாக அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அப்போ சுந்தனும் உபசுந்தனும் அவங்க போர் பண்ணுற அளவுக்கு அவங்க போகவும் செஞ்சாங்க. கடைசியில் சுந்தனும் உபசுந்தனும் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் மடிவும் செஞ்சாங்க. இதை பார்த்த உடனே திலோத்தமை சரி நம்ம வந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பிரம்மதேவன்கிட்ட போய் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ பிரம்மதேவன் திலோத்தமையை ஆசீர்வதிச்சுட்டு நீ தேவலோகத்தில் போய் தேவ அப்சரஸ்களோட சேர்ந்து இரு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. இந்த கதையை நாரத முனிவர் வந்து பஞ்ச பாண்டவர்களை பார்த்து சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அந்த சுந்தன் உபசுந்தன் அப்படிங்கிற அசுரர்கள் வந்து அவங்க பிரம்மதேவன்கிட்ட அற்புதமான வரங்கள் வாங்கியிருந்தாலும் அவங்க ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு 2 பேரும் அவங்களோட புகழை இழந்து அவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவங்க இறக்கவும் செஞ்சாங்க. இப்படி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் 5 பேரும் சேர்ந்து திரௌபதியை திருமணம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 5 பேரும் வந்து திரௌபதிக்காக சண்டை போடாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக நீங்கள் குடும்பம் நடத்தி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னா நான் வந்து ஒரு உடன்படிக்கையை உங்களுக்கு சொல்கிறேன், அதன்படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்கள் 5 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது வராது. அது என்ன அப்படின்னா நீங்கள் 5 பேரும் திரௌபதி திருமணம் பண்ணியிருந்தாலும் வருடத்துக்கு ஒருவர் அப்படிங்கிற முறையில் ஒருவர் மட்டுமே திரௌபதி கணவராக இருக்கணும். அந்த சமயத்தில் மற்ற 4 வந்து திரௌபதியை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு 1 வருஷம் வந்து அவங்க காட்டில் வந்து வனவாசம் போயிடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த 1 வருட காலத்தில் தான் கூட கணவராக இருக்கிறவங்கள தவிர்த்தும் இருக்கக்கூடிய 4 பேரை வந்து திரௌபதி வந்து சகோதரர்களாக தான் பார்க்கணும். இப்படி ஒரு உடன்படிக்கையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட பஞ்ச பாண்டவர்களும் நாரத முனிவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாரத முனிவர் சொன்ன உடன்படிக்கைக்கு அவங்க சம்மதம் புரிஞ்சு அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாக நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. இப்படி நாரத முனிவர் வந்து ஒரு பெண்ணால் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க மேற்கோளாக எடுத்துக்காட்டின சுந்தன் உபசுந்தன் அப்படிங்கிற அசுரர்களோட கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் வரும்.